வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. ஆனால் அதே நேரம் 6ஆம் இடத்தில் விரயாதிபதி சூரியனும் இருக்கிறார். எனவே விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். வீடு வாகனங்களால் செலவுகள் அதிகரிக்கும். உறவினர் வகையில் பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பது யோகம்தான். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவதால் யோகம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு சுய தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் 21/2/2026 அன்று 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். அங்கு சனியோடு அவர் சேர்வது அவ்வளவு நல்லதல்ல. பொதுவாக இது போன்ற நேரங்களில் இறை வழிபாடும் யோசித்து செயல்படுவதுமே நன்மை தரும். எதிரிகள் பலம் மேலோங்கி இருக்கும். இந்த நேரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் தாக்கங்களை சமாளிக்க முன் யோசனை தேவை. இருந்தாலும் குரு பார்வை குடும்பத்தில் பதிவதால் கடைசி நேரத்தில் கைகூடி விடும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 3/3/2026 அன்று 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சம் பெறுவது யோகம்தான். குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தி தரும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். அண்ணன் தம்பிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 6/3/2026 அன்று 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இதனை கண்டக சனி என்று சொல்வது வழக்கம். அதற்காக பயப்பட வேண்டாம். குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிதளவில் பாதிப்புகள் வராது. ஆனாலும் ஆரோக்கிய தொல்லைகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாம். மருத்துவ செலவு அதிகரித்து மன வருத்தம் கூடும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. மேலும் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் நல்லது நடக்கும். சனியின் பார்வை பதியும் இடங்கள் புனிதமடைந்து உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். உங்கள் ராசிநாதன் புதன் சனிக்கு நட்பு கிரகம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். வளர்ச்சி கூடும். தேவைகள் பூர்த்தியாகும். தெளிந்த சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணங்களால் செலவுகள் அதிகரிக்கும். வாகன மாற்றமும் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களிடம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு முயற்சியின் பேரில் ஒப்பந்தங்கள் வரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு வருமானத்தை விட செலவு கூடும். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் இருக்கிறது. இந்த மாதம் அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும்.